ஆப்ஷன் வந்து இந்த 2 மாத ப்ரோக்ராமுக்கு பிறகு நீங்க எடுக்க போற ரிசல்ட் முக்கியமா, இந்த 2 மாதமும் உங்களோட லேர்னிங் ப்ரொசீஜர் முக்கியமா? 2 மாசமும் உங்களோட லேர்னிங் ப்ரொசீஜர் முக்கியம். அப்ப ரிசல்ட்ஸ் முக்கியம் இல்ல. அப்ப ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தெரியும் தானே ரிசல்ட்ஸ் எப்படி வருமாட்டு. அதை நம்மளை போட்டு இப்பயே நம்ம காயப்படுத்தேன். ரைட், ரிசல்ட்ஸ் முக்கியம் தான். ஆனா ரிசல்ட்ஸை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த லேர்னிங் ப்ரொசீஜர். இந்த 2 மாச ஜேர்னிலையும் நீங்க என்னென்ன விஷயங்களை நீங்க அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, இந்த 2 மாத ஜேர்னில உங்களுக்கு கிடைக்க போற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, அதை எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க, எப்படியான வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமா உருவாக்கினீங்க, எங்கெங்க ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சு, இந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு இந்த 2 மாச ஜேர்னில முக்கியம். முதல்ல உங்களை மென்டலி ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி ரெடி பண்ணிக்கொள்ளணும்? மென்டலி உங்களை ரெடி பண்ணிக்கொள்ளணும். உங்களோட மைண்ட் செட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களோட மைண்ட் செட் தான் மிக மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நீங்க ரிசல்ட்ஸை மட்டுமே நோக்கி இருக்கிற ஒரு ஆளா, ரிசல்ட்ஸை மட்டும் நோக்கி இருந்த ஒரு ஆளுன்னா உங்களுக்கு பிரச்சனை கூட. நீங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் வரலாட்டி யூ சூன் கிவ் அப். அப்ப ரிசல்ட்ஸ் ஓரியன்டட் பர்சனா இருக்காதீங்க. நீங்க அந்த ரிசல்ட்டை ரீச் பண்றதுக்காக, அது ஃபெயிலியரா இருக்கலாம், நீங்க நினைச்சதோட சக்சஸ் கூடின இதா இருக்கலாம், நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தான் உங்களை வந்து டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நீங்க ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்றீங்க தானே, அந்த எஃபர்ட் வந்து தான் உங்களை அந்த ரிசல்ட்ஸை நோக்கி ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்ப நீங்க 2 மாசத்துல இப்ப இங்கிலீஷ் படிக்கணும்னு வந்துருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க போடுற ஒவ்வொரு எஃபர்டும் நீங்க எப்படி போறீங்கன்ற பொறுத்து தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுல டிபெண்ட் ஆகி இருக்கு. அப்ப நம்ம எஃபர்ட் போடாம 2 மாசத்துல ரிசல்ட்ஸை மட்டும் வச்சிருந்தா சூனியம் அல்லது மந்திரம் தான் செஞ்சுட்டு வரணும். விளங்கிட்டா? அப்ப நம்ம 2 மாசத்துல எஃபர்ட் போடாம வீட்டை கொப்பியை மூடி வச்சுட்டு காலையில வார ஃப்ரெண்ட்ஸோட ஆத்துல கிளாஸ்ல இருக்கிறது இங்க வரைக்கும் விடுறாங்கல்ல, தமிழ் காய்ச்சாலே பிடிக்காங்க, அப்புறம் எங்க ஆத்துல இருக்கிறேன்னு. அப்ப உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்க எவ்வளவு மேக்சிமம் யூஸ் பண்றீங்கன்றது அந்த 2 மாசத்துக்கு போற ரிசல்ட்ஸ்ல தான் இருக்கு.